ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ தான் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நம்மளுக்கு காயத்ரி பியூட்டிஷியன் கால் பண்ணி நான் கேரளா ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன், கேரளா லுக்கும் பண்ண போகிறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கேரளா ஸ்டைலில் ஃப்ளவர் பண்ணி கொடுத்துருமானாங்க. கேரளா ஸ்டைலில் நாங்கள் ஃப்ளவரு துளசி வச்சாலே சரியாக போச்சு கேரளா ஹேர் ஸ்டைலுக்கு. சரி, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு துளசி வாங்கிட்டு வந்துட்டு கூட ரோஸ் தாமரை பூ வாங்கிட்டு வந்தோம். தாமரையில் 2 வாங்கிட்டு வந்தோம், ஒன்று ஒயிட்டு இன்னொன்றுக்கு வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு லீஃப் எடுத்தால் மடித்து ஒரு லீஃப் எடுத்து 3ஆக மடித்தா பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி எல்லா லீஃபும் மடித்து எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் துளசி அக்கா சொன்னாங்க, துளசி ரொம்ப நீட்டிக்கலாம் இல்லாமல் பார்க்க அழகாக பண்ணி கொடுமான்னாங்க. சரிக்கான்னு சொல்லிவிட்டு அந்த துளசிலாம் அழகாக சின்னதாக நீட்டாக சூப்பராக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் ஊசி நூல் எடுத்து அழகாக ஒன்று கோத்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பக்கம் துளசி எடுத்து நல்லா பார்க்க அழகாக கட்டிட்டு நீட்டாக பார்க்க நீட்டாக மாலை மாதிரியே இருக்கணும், தலையில் இருக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அழகாக மேக்கிங் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இது 2 மட்டும் கொடுத்தா நல்லா இருக்குமா. அப்புறம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக மல்லிகைப்பூ வச்சோம். அந்த மல்லிகைப்பூ எடுத்து கட்டி வச்சு பார்த்தா பார்க்கவே அம்புட்டு அழகாக இருந்ததுங்க. பண்ணி வச்சுட்டு அக்கா கால் பண்ணி, அக்காக்கா இது மாதிரி ரெடி பண்ணிட்டேன்னா அவங்க பொசுங்கன்னா சொல்லிட்டாங்க, இல்லைம்மா நான் மேக்கப் பண்ண போகிற பொண்ணுக்கு ஃபீவராக இருக்கான், அந்த பொண்ணு வரமாட்டேன்னுச்சு, நான் வேற ஒரு பொண்ணை ரெடி பண்ணுறேம்மான்னாங்க. அக்கா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் தூங்கியே இருப்பேன், என் காசு மிச்சமாக இருக்கும், எனக்கு வேலையை மிச்சமாக இருக்கும் மனசு நினச்சின்னு. சரிக்கா நான் வெயிட் பண்ணுறேன்னேன். அதுக்கப்புறம் அந்த அக்கா வேற ஒரு பொண்ணுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டோமான்னாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டி போட்டு பேக் பண்ணி கொடுத்து விட்டு அனுப்பிச்சேங்க. என்ன நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம காலைல 5:30க்கு ஏஞ்சி மார்க்கெட் போயிட்டு ஃப்ளவர் வாங்குறதுல கூட நம்மளுக்கு பெருசாக இருக்காதுங்க. நம்ம பண்ணிவிட்டு திடீர்னு சொல்லுவாங்க, இல்லை நான் தள்ளி வைக்கிறேன், இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலாம், மேக்கப் ஆர்டிஸ்ட் வரலான்னுவாங்க. இப்போ நம்மளுக்கு காசு கொடுத்து ஃப்ளவர் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது அவங்க காசு கொடுக்குறதுனால அவங்க வாங்குங்க. நம்ம ஒன்று கொலாபரேஷன் பண்ணுறப்ப நம்ம ஒத்துப்போம். அது நம்ம ஒத்துக்கும் போது தான் அது ரொம்ப நம்ம தப்பான்னு தோணும். நம்ம திடீர்னு பண்ணி வச்சுருவோம், திடீர்னு நம்ம கை காசு போட்டு நம்ம போய் ஃப்ளவர் வாங்கிட்டு வருவோம். ஃப்ளவர் வாங்கிட்டு தூங்காமல் எந்த வேலையும் வீட்டில் செய்யாமல் நம்ம அதை கரெக்டாக பண்ணி கூட நம்ம கரெக்டாக பண்ணி வச்சு வெயிட் பண்ணும்போது தான் திடீர்னு கால் பண்ணுவாங்க, இல்லை இன்றைக்கி வேணாம் நாளைக்கு பண்ணலாம், இல்லை நாளைக்கு. ஒரு சில பூ தாங்கும், ஒரு சில பூ தாங்காது. இப்போ மல்லிகைப்பூ நம்ம ஸ்டோர் பண்ணால் ஒரு 5 நாளைக்கும் நல்லாயிருக்கும், அது பிரச்சனை இல்லை. இப்போ துளசினா ஒரு 2 நாளுக்கு, அதுக்கு மேலே அது லைட்டாக அழுகுன மாதிரி ஆகிடும், இல்லை கருப்பாக காஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம அந்த தாமரை எடுத்திங்கன்னா நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுச்சா நல்லாயிருக்கும். அதை நம்ம மடித்து வச்சோம்னா ஒன்று உதிர ஆரம்பிச்சிடும். அப்போலாம் நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். மேக்ஸிமம் முடிஞ்சிச்சுன்னா நான் அதனால் கொலாபரேஷன் ஒத்துக்க மாட்டேன். ஒரு சில முக்கியமானவங்களுக்கு நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் நானும் மாட்டிக்கினேன்.